டியூல் டெக்னீஷியனுக்கு வணக்கம். டியூல் டெக்னீஷியனுடைய தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்வியை வச்சு நம்மளால் என்ன விஷயத்தை வேணால் சாதிக்க முடியுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐசக்குன்னு ஒருத்தர் எந்தவித குற்றமுமே பண்ணாமல் அவர் தான் அந்த போதை கடத்தல் கூட்டத்துக்கே அவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் எந்தவித சாட்சியுமே இல்லாமல். ஆனாலும் ஐசக் அந்த சிறைக்குள்ளே இருந்த லைப்ரரியை பயன்படுத்தி அதில் இருந்த சட்டங்களெல்லாம் நிறைய படித்து கூட இருந்த யார் நிரபராதியாக ஆனால் இருந்தாலும் ஜெயிலில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வாதாடி அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டாரு. இதே மாதிரி அவருக்கு 1967 இதே மாதிரி விசாரணை வர்றப்ப அவருக்கு அவரே நின்று போராடி இந்த சட்டங்கள்லாம் படித்த சட்டங்களை பயன்படுத்தி அவர் வெளியில் வந்துட்டார். வெளியில் 2017 முழுமையாக சட்டம் படித்து ஒரு லாயராகவே மாறிடுறாரு. லாயராக மாறி இப்போ வரைக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் யார் தப்பே செய்யாமல் ஜெயிலில் அடைபட்டுருக்காங்களோ அவங்கெல்லாம் தண்டனை வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வராரு ஐசக். இதே மாதிரி தான் கல்வினால் நம்மளை என்ன வேணால் பண்ண முடியும். அதான் கல்வினா என்ன பண்ண முடியும்னு நினச்சிடாதீங்க. நீங்களும் ஏதோ ஒரு கல்வியை கற்றுக்கங்க. கல்வியோட பயன் அப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் ஸ்கூலுக்கு போகல, காலேஜ் போகல, அங்கே ஜெயிலில் இருந்த வெறும் லைப்ரரி வச்சு மட்டுமே படிச்சது மாதிரி இருக்காரு. இதே மாதிரி ஆனால் உங்களுக்கு ஸ்கூல், காலேஜ் அனைத்துமே கிடச்சிருக்கு. கிடைச்சதை பயன்படுத்தி படிக்க கற்றுக்கங்க. எனவே இனிய காலை வணக்கம்.